தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கு சரியான ஜோடினா இந்த மட்டன் கொத்துக்கறி பிரட்டல் தான். கொத்துக்கறியை பக்குவமாக செஞ்சால் அம்புட்டுமே சூப்பராக இருக்கும். அம்மாவின் கைப்பக்குவத்தில் மட்டன் கொத்துக்கறி பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ண கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம டேஸ்டான மட்டன் கொத்துக்கறி பிரட்டல் ரெடி ஆயிரும். தோசை சப்பாத்திக்கு செம டேஸ்டான சைட் டிஷ் இது. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.